அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கேவலமாக அண்ணாமலை பக்கத்தில் சீமான் படம் கேவலமாக இருக்குது. அதை பார்க்கும்போதே சத்தியமாக கேவலமாக இருக்குது. அண்ணாமலை யார்? ஒரு சங்கி பையன். சீமானை வந்து யார்? சங்கியா? சீமான் வந்து தமிழ் தேசியத்துக்கு ஒற்றை அடையாளமாக இருக்கார், தமிழரோட ஒற்றை நம்பிக்கையாக இருக்கிறாரு. அப்போ இவர் பக்கத்தில் கொண்டு போய் இவர் படத்தை வைக்கணும் அப்படின்னா அந்த டைரக்டர் எவ்வளோ பெரிய ஒரு ஆள் ஒரு 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 தந்திரமாக வேலை செஞ்சுருக்காரு. சீமான் அவர்களை வீழ்த்துறதுக்கு, நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுக்கு எவ்வளோ தந்திரமாக ஒரு வேலை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு பரமசிவன் பாத்திமா அப்படிங்கிற படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் ஒருபோது வந்து இந்த படத்துக்கு இசை வெளியீட்டிலாவோ ட்ரெய்லர் வெளியீட்டிலாவோ படத்தை வந்து ப்ரமோஷனோ வந்து பண்ணியிருக்க கூடாது. சாட்டை துரைமுருகன் வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக ரிவ்யூ வந்து கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி என் மனசுக்கு வந்து தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா பேர்த்திட்ட வந்து பேசும்போது அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க கிறிஸ்தவருக்கு எதிராகவும் இஸ்லாமியருக்கு எதிராகவும் இருக்குது. அந்த இந்து மதம் தான் வந்து புனிதமான மதம். அந்த இந்து மதத்தில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்க மதம் மாறுறாங்களோ அவங்க வந்து வேலைக்காக மதம் மாறுறாங்க, வெளிநாட்டிலேருந்து வர காசுக்காக மதம் மாறுறாங்க அப்படிங்கிற மையத்தை வச்சுக்கிட்டு அது மாதிரி கிறிஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து மதம் மாற்றுறாங்க. கிறிஸ்டின் ஸ்கூல் வச்சுருக்காங்க, அந்த ஸ்கூலு மூலியமாக மதம் மாற்றுறாங்க. மொத்தமாக இந்த மதம் மாற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்டின்ஸ் வந்து மதம் மாற்றுறாங்களாமா. அந்த மதம் இந்துக்கள் வந்து மதம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மதம் மாற்ற தடை சட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதை வலியுறுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இந்த படத்துக்கு ஹெச்ராஜா வந்து ப்ரமோஷன் பண்ண வராரு. மண்டைக்காடு கலவரம் எனக்கு வந்து 80கள் ஞாபகம் வந்துருச்சு, கன்னியாகுமரி மண்டைக்காடு கலவரம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ கார்வனர் பேட்டி கொடுக்கும்போது அண்ணாமலை வந்து ரொம்ப நல்லவர், ரொம்ப புனிதமானவர், தான் சுயமாக வளர்ந்தவர், அவர் வந்து இதை வச்சு நான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். அவர் இந்த படத்தை பார்த்துட்டு இதில் அனுப்பிச்சி விட்டேன். இது வந்து இந்த மதம் மாற்றாங்களே அதுக்கு உண்டான எதிரான படம், மதம் வந்து மாறக்கூடாது, உங்களுக்கு வந்து இந்து மதம் தான் வந்து சரியான மதம், தமிழ்நாடு இந்த மண்ணோட மதமே இந்து மதம் தான் அப்படின்னு சொல்லி இந்து மதம் உட்காந்து ப்ரொமோட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஹெச்ராஜா வந்து அவர் பழைய விஷயங்கள்லாம் வந்து சொன்னார், அது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு. இந்த இசைக்கு கார்வன் என்ன பண்ணுறாருன்னா முழுக்க இந்த படத்தை இந்துத்துவாக்கு ஆதரவாக மதம் மாற்றுறதுக்கு தடை சட்டம் கொண்டு வரணும், அப்படியே இந்துத்துவ வாய்ஸாக வந்து இந்த படத்தை அவர் முழுக்க எடுத்து வச்சுருக்காரு. அவர் இதுதான் பேசுகிறாரு. அதனால் ஹெச்ராஜா ப்ரமோஷனுக்கு வர்றாரு, கஸ்தூரி ப்ரமோஷனுக்கு வர்றாங்க, கண்ணன் ப்ரமோஷனுக்கு வர்றாரு. சங்கிகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த படத்தை என்ன பண்ணுறாங்க, பாத்திமா பாருங்கள், பாத்திமா ப்ரமோஷன் படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு படத்தை அண்ணன் சீமான் அவர்கள் ப்ரமோஷன் பண்ணது நம்மளுக்கு வந்து பேக் ஃபேர் தான் வந்து ஆகும். நம்ம வந்து இதை சொல்லி தான் ஆகணும். இதை சொன்னால் தான் அடுத்தடுத்து படம் வரும்போது உள்ளுக்குள்ளேருந்தே எதிர்ப்பாங்க, சீமானுக்கு தோணணும். ஏன்னா இந்த மாதிரி சங்கிகள் தொட போனால் ஏற்கனவே பாஜக பி டீம்னு நம்ம மேலே முத்திரை குத்துறாங்க. அதை மீறி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் ஓட்டு கேட்க போகிறோம். இப்போ நம்மளும் தானே ஓட்டு கேட்க போகிறோம். ஆனால் சீமான் மட்டுமே மேலே உட்காந்து அவர் ஓட்டு கேட்டால் மட்டும் ஓட்டு விழுகாது. ஊரில் இருக்க ஒருத்தனும் ஓட்டு கேட்டு போகணும். அப்போ ஓட்டு கேட்டு போகும்போது இந்த வீடியோ எடுத்து காட்டி பார்த்தீங்களா அவங்க அண்ணன் போய் சங்கிகளோட ஆதரவு உட்காந்துருக்காரு, அதை வந்து ஒரு சங்கி பையன் எப்படி போய் வந்து அந்த படத்தை வந்து அண்ணன் ப்ரமோஷன் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு பொழப்பாங்க, ஊருக்குள்ளே தெரியும். அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பாருங்கள், முத்தாரோட இவர் 2023 காலகட்டத்தில் இந்த இயக்குனர் எஸ்ஐக்கு என்ன பண்ணுறாருன்னா சீமானுக்கு எதிராகவே பேசிக்கிட்டார். திடீர்னு ஒரு வருஷத்தில் இவர் இந்த 6 மாதத்தில் மாறிடுறாரு, சீமான் ஆதரவாக மாறிடுறாரு. அதுக்கு முன்னாடி வரையும் திராவிட ஆதரவாக இருந்த இந்த இசைக்கு போய் முத்தாட்ட பேட்டி கொடுத்தா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவன்லாம் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, அவனே பேசியிருக்காரு. சீமான் வந்து அவனா அப்படியெல்லாம் பேசி வச்சு சீமான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் வந்து தமிழருக்கு வந்து எதிராக இருக்கான் அப்படின்னு தான் பேசி வச்சுருக்கான் அந்த எஸ்ஐக்கு கார்வண்ணன். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தா அண்ணனோட வந்துட்டு அண்ணனோட இது பண்ணிட்டு இப்போ அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணுறா. இந்த படம் உண்மையாலுமே சொல்கிறேன் மத வெறி பிடிச்ச படம். இந்த படத்தை வந்து இந்து மதத்தை ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு சுப்பிரமணியபுரம், யாக்கபுரம், சுல்தான்பேட்டை என்னென்னா சுப்பிரமணியபுரத்தில் இருக்கிற ஒருத்தர், அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சுடலையாண்டி அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா வேலைக்காக, நல்லா பாருங்கள், வேலைக்காக மதம் வந்து மாறுறாரு. என்ன ரோபோட் அப்படிங்கிற பேரை வந்து மாறுறாரு. அவருடைய பசங்க வந்து 2 பேர், ஒருத்தன் பேர் தமிழ் செல்வன், இன்னொரு மக பேர் வந்து தமிழ் செல்வி. அந்த ரோபோட்டுக்கு அந்த சுடலையாண்டிக்கு ஒரு மகள் வந்து தமிழ் செல்வி, ஒரு மயம் வந்து தமிழ் செல்வன். இந்த தமிழ் செல்வன் அப்படிங்கிறவன் ஃபெலிக்ஸாக மாறுறான். இந்த தமிழ் செல்வி அப்படிங்கிற பாப்பா வந்து பாத்திமாவாக மாறுது. புரியுதுங்களா? இந்த ரோபோட்டுடைய மகளுக்கு 2 பேர், இவங்க மதம் மாறுறாங்க. எதுக்காக மதம் மாறுறாங்கன்னா வேலைக்காக அவங்க அப்பா மதம் மாறுறாரு. அப்போ ஒரு டயலாக் வருது, இந்த சாமியாக உனக்கு வந்து நீ கும்பிட்டுக்கிட்டே இருக்க பொழுது நினைக்கும், ஆனால் வேலை கொடுக்கல, உனக்கு ஏசு சாமி தானே வேலை கொடுத்துச்சு. அப்போ அந்த மாதிரிலாம் பேசி அங்கே வந்துட்டு என்னென்னா ஒரு மத வெறியை வந்து உருவாக்குறது. அப்போ வேலைக்காக தான் இவன் மதம் மாறான்னு அந்த கருத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சு
சரி மதம் மாறிட்டாப்புல ரோபோட் என்ற சுடலையாண்டி. அங்கே போய் அவருக்கு என்னாது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சிவன் வந்து மேலே வந்து ஆடுறாரு. சாமி வந்து ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவருடைய மகன் இந்த தமிழ்ச்செல்வன் என்ற ஃபெலிக்ஸ் பேரை பார்த்தீங்களா, நம்ம ரெட் பிச் ஃபெலிக்ஸ் அந்த பேரை வச்சுருக்காங்க. ஆளும் இப்படி வந்து மீசையை வந்து வச்சுக்கிட்டு அந்த ஃபெலிக்ஸ்கிட்ட வந்து அந்த ஃபாதர் கேரக்டரில் இருக்க அந்த பாஸ்கர் வந்து சொல்கிறாப்புல, எம்எஸ் பாஸ்கர் சொல்கிறாப்புல, என்ன உங்கள் அப்பா இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு, இந்த நேரத்தில் நான் உனக்கு வெளிநாட்டில் வேறு நிதி வந்து வருது, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீ இந்த மாதிரி உட்காந்து உங்கள் அப்பா அலுவ பண்ணிருக்கா, ஏதாவது பண்ணுன்னு இந்த நிதி வந்து 2-3 தடவை சொல்லி, அதுக்கப்புறம் இந்த ஃபெலிக்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏப்பா நீ வந்து ஆடாமல் இருக்க மாட்டியா, உன் மேலே சாமி வராமல் இருக்குமா, உனக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகிடுச்சின்னு சொல்லி அவங்க அப்பாவை போட்டு கொண்டுடுறான். அவங்க அப்பா வந்து சாமியார் இல்லையா, சுடலையாண்டி என்ற ரோபோட், அவரை வந்து கொண்டுடுறான். அவர் வந்து சாகிற அந்த கடைசி கட்ட தருவாயில் தன் மகள் தமிழ்ச்செல்வி என்ற பாத்திமாவை கூப்பிட்டு, நான் வந்து மதம் மாறி தப்பு பண்ணிட்டேன், என்னால் வந்து இந்த மதத்தில் இருக்க முடியலை, அப்போ என்ன என்னை கொண்டு போய் சுப்பிரமணியபுரத்தில் எங்கள் அப்பா பக்கத்துலேயே புதைச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது அப்படி சொல்லிடுறாரா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோபோட்டுக்கு வந்து கிறிஸ்துவ முறைப்படி புதைக்கலாம் அப்படிங்கும்போது உடனே விம்பல் வந்துடுறாப்புல, இல்லை இந்து முறைப்படி தான் புதைக்கணும், ஏன்னா அவர் வந்து கடைசி ஆசை வந்து சொல்லிட்டார் அப்படிங்கிறதுல, அதான் வந்து மதம் மாறிட்டார் இவர், மதம் மாறலை அப்படிங்கிற அந்த ஒரு சண்டை, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு காட்சிகள். எப்படி வந்து அந்த திட்டமிட்டு உருவாக்குவாங்க பார்த்தீங்களா, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி கடைசியில் என்ன ஆகுதுன்னா கொண்டு போய் வந்து அந்த ரோபோட் அவர்களை கொண்டு போய் சுப்பிரமணியபுரத்துலேயே வந்து புதைக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இதில் முழுக்க மதவரி, அந்த கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய அந்த ஃபெலிக்ஸு தமிழ்ச்செல்வன் தான் ஃபெலிக்ஸாக மாறியிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, முழுக்க இல்லை எங்கள் அப்பா வந்து இங்கே தான் பிறக்கணும், அவர் தேவனோட பிள்ளை அப்படிங்க, இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிவனோட பிள்ளை அப்படிங்க. இதெல்லாம் என்னென்னா அந்த காட்சியை பாருங்களேன், அந்த அவர் இறந்து வச்சுருக்க அந்த சுடலையாண்டி இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த உரையாடல் பண்ணுறாங்க. முழுக்க வன்மம் தான், முழுக்க ஒரு சம்பந்தமே இல்லாமல் பேசுறது. இவன் சிவனோட புள்ளங்கிறது, அவன் தேவனோட புள்ள அப்படிங்கிறது, அவர் இப்படி சொல்லிட்டாருங்கிறது, இவர் இப்படி சொல்லிட்டாருங்கிறதுல அதில் சரியான வன்மம். அதை விட வன்மம் எங்கே இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னா, சம்பந்தமே இல்லாமல் மதம் மாற்றுறதுக்கு வந்து 50 பைசா சாக்லேட்டு தூக்கிட்டு வந்துடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து உச்சகட்டமாக வந்து கிறிஸ்தவத்தை வந்து அடித்து இது பண்ணுறது. ஃபஸ்ட்டு வேலைக்காக மதம் மாறினார் அப்படிங்கிறது அது ஒரு சப்ஜெக்ட்டு. அதான் இப்போது நிறையா பேர் கேட்டிருக்கான், வேலைக்காக தான் மதம் மாறினாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இப்போது மார்ஷல் நேசமணி ஐயா, அவர் தான் எல்லை போராட்ட வீரர், அவர் வந்து எதனால் மதம் மாறுறாரு? அப்போது மதம் மாறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மை காரணங்கள் வேறு. சாதிய கொடுமைகள் வந்து இங்கே இருந்துச்சு, தெலுங்கர்கள் ஆட்சி பண்ணாங்க நம்மளை, அதே மாதிரி இவங்க பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணாங்க, அதே மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்குள்ளே வந்து பல பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு. அதில் சாதிய குடும்பம் வந்து உச்சகட்டமாக இருந்துச்சு. தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுனாங்க, அதனால மதம் மாறினாங்க. அப்படி ஒரு காரணம் இருக்குது, அதை சொல்லலாம். இல்லாட்டா அந்த மதம் பிடிச்சி போய் சில பேர் மாறினாங்க, அப்படி சொல்லலாம். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, வேலைக்காதான் நிதிக்காதான், அவன் நிதிக்காக தான் அவங்க அப்பனே கொள்கிறான் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காப்புல. அப்போ 50 பைசா சாக்லேட்டை நீங்கள் இன்னும் விடலையா அப்படிங்கிறது. அதே மாதிரி கிறிஸ்தவ ஸ்கூலு தான், அங்கே வந்து ஸ்கூலு இருக்குது, அந்த கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் வந்து விமல் வேலை பார்க்குறாரு. அங்கே போயிட்டு வெள்ளைக்காரனை பிச்சை எடுக்க தான் வந்தான் அப்படி, இதெல்லாமே அந்த படிப்பு வந்து வெள்ளைக்காரன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வச்சு அதன் மூலிமா என்னை மதம் மாற்ற பார்க்குற. அப்போ கிறிஸ்டியனுக்குள்ளே படித்தாலே அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து மதம் மாற்றுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து என்னென்னா, வலிஞ்சு திணிக்கிறீங்க. எதுவுமே உண்மையாக இல்லை, எல்லாமே வலிஞ்சு திணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை முக்கியமான வந்து பாருங்கள், இஸ்லாமியராக வந்து இந்த வெற்றிக்குமரன் துரோகி இருக்கார்ல, அந்த வெற்றிக்குமரன் பார்த்தோன்னே இவன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்து நடிச்சிருக்கார், அவர் வந்து சுல்தான்பேட்டையில் இருக்கார். இதில் இவர் என்ன இதில் வந்து அந்த போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நல்லா பாருங்கள், வெற்றிக்குமரோட மகன் வந்து சலீமு, அவர் வந்து ஜெனிஃபரை வந்து லவ் பண்ணுறாப்புல, யாக்கூப்புரத்தில் இருக்கிற ஜெனிஃபரை லவ் பண்ணுறாரு. இவர் சுல்தான்பேட்டையில் இருக்கார். ஆனால் இந்த ஜெனிஃபருக்கும் இந்த சலீமுக்கு என்ன உறவு அப்படின்னா, மாமா மக, அதாவது ஜெனிஃபருடைய அப்போ அம்மாவுடைய அண்ணன் தான் வந்து வெற்றிக்குமரன். அப்போ அவங்க 2 பேர் என்னென்னா மாமன் பொண்ணு மாமன் மக அப்படிங்கிற மாதிரி வரும். அத்தை பொண்ணு மாமன் மகங்கிற மாதிரி. ஆனால் மதம் மாறி இருக்காங்க.
அப்போது இந்த இதெல்லாம் வந்து இப்படி இதெல்லாம் வந்து இவே அப்படி வந்து போட்டு எடுத்து வச்சுருக்காரு, சிஸ்டர் கட்டிங் வந்து பண்ணி வச்சுருக்காரு. அதான் ஒரே குடும்பத்தில் வேறு மதம் மாறி இருக்காங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்துவிலேருந்து ஒருத்தர் கிறிஸ்டின் மாறி இருக்காரு, கிறிஸ்டின்லேருந்து ஒருத்தர் முஸ்லீம் மாறி இருக்காரு. இவங்களாம் அப்படி மாறினதுக்கு காரணம் வேலைக்காக மாறிட்டாங்க. ஆனால் அவங்க காதலிக்கிறாங்க, ஆனால் சேர முடியல. இவங்க இப்படி பிரியறதுக்கு காரணமே வந்து யாருன்னா மதம் தான் பிரிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ தூரம் வெண்மத்தை வந்து கக்கி வச்சுருக்காப்புல. எல்லாத்தையும் விட அந்த ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற அந்த கிறிஸ்தவ கதாபாத்திரம் மதவெறி பிடிச்சி விமலையும் அவங்க பாத்திமா வந்து தமிழ் செல்வி என்ற பாத்திமா வந்து தண்ணிக்குள்ளே அமுக்கி வந்து கொள்கிறாங்க. அப்போ கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மதவெறியன் ஃபெலிக்ஸை வந்து பேயாக மாறிடுவாப்புல. பேயாக வந்து மாறி விமலும் பாத்திமாவும் மாறி நான் வந்து இந்த ஃபெலிக்ஸை கொல்லணும் அப்படின்னு ஃபெலிக்ஸை வந்து கொன்றது. மதவெறி பிடிச்சவன் ஃபெலிக்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல என்ன காமிக்கிறாங்கன்னா, கிறிஸ்டின்ஸ் வந்து மதவெறி பிடிச்சவங்க, லவ் பண்ணால் ஏற்றுக்க மாட்டாங்க, மதவெறியில் கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிறத அப்பட்டமாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இதே மாதிரி இப்போ பல ஆணவ படுகொலைகள் வந்து நடக்குது. ஆனால் அந்த படுகொலைகளை பற்றி நம்ம எசக்கி கார்வண்ணன் பேசுவாரா? ஏன்னா எசக்கி கார்வண்ணன் வந்து யார்? இப்போ ஏன் இவ்வளோ தூரம் விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா, எசக்கி கார்வண்ணன் வந்து ஒரு ஆதிக்க சாதியில் இருக்கக்கூடிய திராவிட மனநிலை கொண்டவர். அவர் என்ன இதுன்னு சொல்லி தெரில, ஆனால் விசாரிக்கும் போது தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தெரிஞ்சிடும். அவருடைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம அப்பப்போ பேசிக்கிட்டே இருப்போம். இதுக்கு மேலே வந்து இவரை விட போகிறதில்ல. தமிழ் தேசியத்துக்குள்ளே திடீர்னு வந்துடுறாங்க. நேற்று வரை அண்ணன் சீமான் வந்து அவனே இவனே அப்படின்னு சொல்லி பேசுகிறவனுங்க. சீமான் வந்து தமிழ் தேசியத்துக்கு வந்து உண்மையாக இருக்க மாட்டார், விஜயலட்சுமி மேட்டரை பற்றியெல்லாம் பேசினவன் வந்து இந்த எசைக்காரவனை திடீர்னு அண்ணன் சீமான் பக்கத்தில் வந்துட்டு சாட்டை பக்கத்தில் வந்துட்டு பேசுகிறாரு. அதை விட ஹைலைட் என்ன அப்படின்னா, கடைசியில் அந்த பாத்திமாவுக்கு கோயில் கட்டிடுறாங்க, பரமசிவனு கோயில் கட்டிடுறாங்க. அந்த கோயிலில் வந்துட்டு சர்ச்சு ஃபாதராக இருக்கக்கூடிய எம்எஸ் பாஸ்கர் வந்துடுறாரு, அவர் வந்து சாமியாடுறாரு. அதே மாதிரி வெற்றிக்குமரன் வந்து முஸ்லீமாக இருக்கார் இல்லையா, அவர் வந்து டான்ஸ் ஆடுறாரு. இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறீங்க? இதெல்லாம் இது பண்ணுறாரு அப்படின்னா, இந்து மதம் தான் வந்து புனிதமான மதம், கிறிஸ்டின் இதெல்லாம் வந்து வேற்று மதம், அங்கெல்லாம் இருக்காதுங்க, இங்கே வந்துருங்க, இந்து மதத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு மசாலா படம் மாதிரி அமைச்சு மதம் மாற்றத்துக்கு எதிரான இந்த படமா. அதாவது இந்த கருவாப்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுங்க பண்ணிருக்கானுங்க. அதே வேலையை தானே வந்து இந்த படத்தில் இவர் வந்து எசக்கி கார்வண்ணன் வந்து எடுத்து வச்சுருக்காரு. உண்மைக்குமே இந்த படத்தை பார்க்கும்போது இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. போகிற சின்ன டைலாக்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து குத்து. இந்த எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒருத்தன் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே, அங்கேயே கழட்டி போட்டு இந்திங்க வந்துரு, நம்மெல்லாம் வந்து இந்துவாக இருக்கலாம் அந்த மாதிரி இப்போ போகிற படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அத்தனை இடத்துல வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இஸ்லாமியருக்கு எதிராக தான் படம் எடுப்பாங்க. ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியருக்கு எதிராக எடுத்தவங்க கிறிஸ்டினுக்கு எதிராக வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் முழுக்க மதவெறி பிடிச்ச ஒரு படம். இந்த படத்தை அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டது நாம் தமிழர் கட்சிக்கு மேலும் பேக் ஃபேர் தான் வந்து ஆகும். அண்ணன் சீமான் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, இது போன்ற சங்கி டைரக்டர்கள் படத்தை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணாதீங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, இப்போது நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லி சுடலை மாரியம்மனோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் பழசாமி கருப்பசாமியோ இவங்கெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு கடவுள் நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் பெரியப்பா இருந்தார் அப்படி உடனே அப்படிலாம் கிடையாது. இது காலங்காலமாக வர்றது. அப்போது ஆண்டாண்டு காலமாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தெய்வீக ஒரு இருக்கும் அதில். ஆனால் இதில் வந்து ஒருத்தன் காதலிக்க வந்து கொண்டுட்டாங்க, அப்போ அவங்க வந்து சாமி ஆகிட்டாங்க அப்படின்னா புரியலையே. இது என்ன மாதிரியான ஒரு கற்பனையை எடுக்கலாம். ஆனால் கற்பனையிலையும் அதில் ஒரு லாஜிக் வேணாமா? ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இந்த படம் முழுக்க வந்து ஒரு மதத்துக்கு எதிராக எடுத்து அதாவது இந்து மதத்துக்கு வாங்கப்பா, நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை, இங்கே வந்துடுங்க, நீங்கள் மதம் மாறனால நம்ம வந்து பிரிக்கப்படுறோம், மதமாக இருக்கனால. அதாவது இதில் எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, மாமன் பொண்ணு அது வந்து கிறிஸ்டின் மதம் சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அத்தை பையன் அவன் வந்து முஸ்லீம் மதம், இப்படி. அதே மாதிரி பரமசிவன் வந்து இந்து மதம், பாத்திமா வந்து கிறிஸ்டின் மதம். அதாவது இந்துவாக இருந்து கிறிஸ்டினாக மாறினா பாத்திமா தமிழ்ச்செல்வி அப்படின்னு ஒட்டு மொத்தமாக வந்து என்ன பண்ணுறாங்க, வன்மத்தை வந்து கக்கி வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம இந்த வன்மையாக வந்து கண்டிக்கிறோம். இந்த படத்தை அண்ணன் ப்ரமோஷன் வந்து பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா இந்த ஆள் வந்து ஒரு திராவிட டைரக்டரு, தமிழர்களை
நாம் தமிழர் கட்சியை வந்து வளர்றது அதை வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சுற்றுறாருங்க. அதில் ஒரு டைரக்டர் தான் இந்த ஆள் முழுக்க முழுக்க திராவிட பின்னணியிலேயே ஆர்எஸ்எஸ் பின்னணியிலேயே வந்து இயங்கக்கூடிய டைரக்டரு அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் புரிந்து கொண்டு இவரை வந்து ஓரமாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக வந்து ஐயா ஏகலைவன் வந்து கரெக்டாக பேசி அவர் வந்து படம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருந்தாரு. அப்போ கூட நம்பலை அவ்வளோ தூரம் இருக்குமான்னு. ஆனால் படம் பார்க்கும்போது அவர் சொன்னது கூட 10 மடங்கு இருக்குது. அவர் பல விஷயம் சொல்லலை. சீமான படத்தை ப்ரமோஷன் பண்ணதெல்லாம் சொல்லலை. அவர் தவிர்த்துட்டு படத்தை மட்டும் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டார் ஐயா ஏகலைவன். நம்ம அதனால தான் அந்த படத்தை பார்த்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள் இதை வந்து ப்ரமோஷன் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கேவலமாக அண்ணாமலை பக்கத்தில் சீமான் படம் கேவலமாக இருக்குது. அதை பார்க்கும்போதே சத்தியமாக கேவலமாக இருக்குது. அண்ணாமலை யார்? ஒரு சங்கி பையன். சீமான் வந்து யார்? சங்கியா? சீமான் வந்து தமிழ் தேசியத்துக்கு ஒற்றை அடையாளமாக இருக்கார். தமிழரோட ஒற்றை நம்பிக்கையாக இருக்கிறாரு. அப்போ இவர் பக்கத்தில் கொண்டு போய் இவர் படத்தை வைக்கணும் அப்படின்னா அந்த டைரக்டர் எவ்வளோ பெரிய ஒரு ஆள் ஒரு தந்திரமாக வேலை செஞ்சுருக்காரு. சீமான் அவர்களை வீழ்த்துறதுக்கு, நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுக்கு எவ்வளோ தந்திரமாக ஒரு வேலை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். அதான் நான் இந்த காணொலி வேலை உங்கள்கிட்ட வந்து சொல்ல வரேன். இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.